இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. இன்றைக்கி நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்லேயும் அண்டு சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ இதற்கான ரீசன் என்னென்னு மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இஸ்ரேல், ஈரான் அண்ட் அமெரிக்கா போர் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எல்லாமே ஓவரால் நல்ல ஒரு கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. நல்ல கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் கூட அந்த பாயிண்ட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக, கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த கால் மூமெண்ட்டில் நம்ம சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் சைடில் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அதில் ஒரு 1300 லாஸ் பண்ணிட்டேன். எகைன் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து புட் சைடில் இருக்குது அப்படின்றதுனால 24,900 வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். ஆனால் மார்னிங் டைமில் வந்து மூமெண்ட் புட் சைடில் இருந்தாலும் கூட கால் அண்டு புட்டு 2 சைடுமே வந்து ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பித்தது. அதனால் நான் கொடுத்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டார்கெட்லாம் தாண்டி நல்லபடியாக மூமெண்ட் ஆச்சு. மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் பேடாக இருந்ததுனால நான் கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணிட்டேன். அதற்கப்புறமா ஒரு ஆஃப்டர்நூன் டைமிங்கில் வந்து நான் நிஃப்டி அண்டு சென்செக்ஸில் வந்து புட் சைடில் ஒரு என்ட்ரி எடுத்தேன். நிஃப்டியில் வந்து ஒரு 2300 சென்செக்ஸில் ஒரு 4000 இந்த புட் மூமெண்ட்டை பயன்படுத்தி நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் வந்து 2600 நம்ம புக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹை வாலடைல் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் ட்ரேட் எடுக்கிறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. ப்ராஃபிட் ஆனாலும் ஒரு ஹை ப்ராஃபிட் கிடைக்கும் அண்டு லாஸ் ஆனாலும் ஹை லாஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆப்ஷன்ஸ் பையருக்கு இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பாசிபிளும் இருக்குது அண்டு நிறையா டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர்.